அரசாடி பெருமாள் தானே, அவர் பிராமணர் இல்லையே. அவர் பெருமாளா இருக்கலாம், ஆனா அவர் பிறந்தது யாரோ குலம். அன்புடைக்கு எங்க வீட்டுக்கு பால் போடுறவர் சொல்லுவார், நான் ராதே கிருஷ்ணா அப்படின்னா பாருங்க எங்க ஆளு பேரை நீங்க சொல்றீங்கன்னு வருது. எனக்கு இன்னி வரைக்கும் பதில் சொல்லவே முடியல. வாஸ்தவம் தான், உங்க ஆளு தான் என்ன காப்பாத்தின்னு இருக்காரு நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் பதில். எங்கிட்ட வேற பதில் இல்ல. சர்வேஸ்வரனான எம்பெருமான் கண்ணன் பிறப்பாலும் இடையன் வளர்ப்பாலும் இடையன். போனார் போ அப்படிங்கிறது பசு காத்ததையும் குறிக்கும், உலகத்தை காப்பாற்றத்தையும் குறிக்கும். யசோதையினால் இடையில் கட்டுப்பட்டதினாலேயே இடையன். ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை பெரிய வேதம் படிச்சவர்களுக்கா கிடையாது, யாருக்குமே கிடையாது. பெரிய பிராமணனுக்கா இல்ல, இடையனுக்கு கிடைக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அந்த இடையன் எவ்வளவு கொடுத்து வச்ச ஆத்மாவா இருக்கா பாத்துக்கோங்க. சமயங்கள்ல இந்த ஹிஸ்டரியில மாடு மேய்ச்சவனும் ஆடு மேய்ச்சவனும் ராகாவா ஆனதுதான் காரணம். எனக்கு வருத்தமா இருக்கு, நான் யாதவனா பிறக்கலையே. நான் ஒரு யாதவர் நான் சொல்லிக்கிறேன், நான் ஒரு வைஷ்ணவர் நான் சொல்லிக்கிறேன்.